ரஷ்யா பெருமளவுல ஜிரானியம் ட்ரோன்கள பயன்படுத்தி உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஜிரானியம் ட்ரோன்லாம் டன் பண்ண ஏன்னா நம்ம தான் பல ட்ரோன்கள டவுன் பண்ணிட்டு இருக்கிறோமாச்சு உக்ரைன்ல இருந்து. 100க்கு 100 அதுவும் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கூட டார்கெட் அச்சீவ் பண்ணல அப்படிங்கிறது போல உக்ரைன் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. புரிஞ்சுக்க முடியுது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப பெருமளவுல வேலை செய்யுது உக்ரைன்ல அப்படிங்கிறது போல. இப்ப அது போல டவுன் ஆயிருக்கக்கூடிய அந்த சாகி ட்ரோன்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஜிரானியம் ட்ரோன்ஸ்லாம் பல வகையான ட்ரோன்கள் இருக்கும். இப்ப அந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் எடுத்து பார்த்தாச்சு. அது அமெரிக்கா மேல குற்றச்சாட்டுகள் எல்லாத்து மேலயும் வச்சாச்சு. வெறும் 20% கூட பார்ட்ஸ் வந்து ரஷ்யால இருந்து மேனுஃபேக்சர் பண்ணல. பூரா மேற்குல இருந்து வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளா பார்த்தாச்சு. இப்ப அதுல மிக முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்ட கண்டுபிடிச்சுக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து. அத எடுத்து அலசி பார்க்கும்போது, சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்காக சிஆர்பி அதாவது சைனாவோட சேட்டலைட்ஸ பயன்படுத்தி ரஷ்யாவோட ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ற மாதிரியான வேலைகள் நடக்குதா அப்படின்ற கண்ணோட்டத்துல இருக்கு. ஏன்னா அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப் இருக்கு, அது சைனாவோடது அப்படிங்கிற கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்போ சைனாவோட சேட்டலைட்டை ரஷ்யா யூஸ் பண்ணி எங்க மேல தாக்கும் போது நாங்க ஏன் அமெரிக்கா சேட்டலைட்டை யூஸ் பண்ணி ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கறது போல கேள்விகள் கேட்பாங்களா? நியாயப்படுத்துறதுக்கு காரணங்கள் வேணும். நியாயம் கிடைச்சிச்சு அந்த தலைவன் இதுக்கு மேல சும்மாவா இருப்பான், யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல ரஷ்யாவை விரலுட்டு ஆடிடுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சேஞ்ச் வேணா. இந்த பிரச்சனை பெருசாகுமா இல்ல எப்படி என்னங்கிறது தெரியல. ட்ரம்ப் அவர்கள் அலோவ் பண்ணுவாரா? நீதி நேர்மை நியாயம் பாருங்க சீனா உதவுது அப்படிங்கிறது போல உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ பாப்போம், இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட ராணுவ வீரர்கள் கிட்ட இருந்து அன்பு மொழிகள், இது எப்படி சொல்ல, பாசத்துக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் லைனு ரஷ்யா வராங்க. இது வந்து மோட்டார் பார்த்தாலே தெரியுது. அதாவது ஷார்ட் ரேஞ்சில் தான் தாக்குதல் பண்ண முடியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் செல்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் மோட்டார் செல்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த தடவை வந்துருச்சு. போன தடவை மாதிரி கார்ல இருந்து ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்கல, வந்துருச்சு. மோட்டார் செல்ஸ் வந்துருச்சு. இப்ப எடுத்து வச்சா உள்ள போக மாட்டேங்குது. இப்ப எப்படி நம்ம தாக்குதல் பண்றது? பின்வாங்கலான்னு பர்மிஷன் கேட்டாலும் கொடுத்து தொலைய மாட்டுறாங்க. இப்படி பண்றீங்களே அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் அதுக்கு கீழே என்னால அதை படிக்கவே முடியல, டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியல. அந்த அளவுக்கு பொன்மொழிகளை பயன்படுத்தி இருந்தாங்க. அதாவது ஒரு செய்தி நடுவுல நான் பார்த்திருந்தேன். ஈரானோட ஆர்ட்டிலரி ஷெல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பெருமளவுல பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்குள்ளேயே அந்த வேரியேஷன் இருக்கு. 185, 130, 120, நார்த் கொரியா அதெல்லாம் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேரல் சைஸுக்கு ஏத்த மாதிரியான அம்யூனிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லா நாடுகளாலையும் பயன்படுத்த முடியுது. சீனாது வந்து அவங்க பயன்படுத்துறாங்க, வியட்நாம் பயன்படுத்துறாங்க. ஒரு பேரல் கிடைச்சிச்சு அப்படின்னா வியட்நாமோட ஷெல்லை யூஸ் பண்ணா பயன்படுத்த முடியுது. சைனாவோட ஷெல்கள் யூஸ் பண்ணா பயன்படுத்த முடியுது. நார்த் கொரியாவோட ஷெல்கள் யூஸ் பண்ணா பயன்படுத்த முடியுது. ஈரானோட ஷெல்கள் யூஸ் பண்ணா பயன்படுத்த முடியுது. அவங்கலாம் அந்த அளவுக்கு யுனைட்டியா இருக்காங்க. அவங்கலாம் வந்து ஒரு அலைன்ஸ்லயே இல்ல. ஆனா நீங்களாம் நேட்டோன்னு சொல்லி ஒரு அலைன்ஸ் இருக்கிறீங்களே, ஒரு மோர்டாரை கூட உங்களால ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு பண்ண முடியல. நீங்களே எவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட்ல செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நியாயமா கேக்குறாங்க. பாப்போம். நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது சரியா இல்லாம தான் பேசியிருக்கேன். அவங்க ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாங்க. அந்த பேசு கூட அவ்வளவு நியாயமா அவங்க இருந்தது. அந்த வேர்ட்ஸ் எனக்கு இதுக்கு மேல சொல்லி புரிய முடியல. சரி, ஓகே. இப்ப இதுக்கு உக்ரைன் தரப்புல இருந்து எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ பாப்போம். இது அவங்க எடுக்க முடியாது, மேற்கு தான் எடுக்கணும். என்ன எடுக்கிறாங்கன்றது பாப்போம். அடுத்தது நம்ம அப்படியே ரஷ்யா கிட்ட வந்துடலாம். இந்த ரஷ்யா இருக்கிறாங்களங்க, இந்த பேம்ப்ளெட்ஸை கட்டிட்டு வந்து சும்மா மிரட்டி பேம்ப்ளெட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்து எதுக்கு சும்மா இதை எதுக்கு பண்ணிட்டே இருக்கிறாங்க, வேணா அடிக்க வேண்டியதானே, இல்லைன்னா என்ன அப்படிங்கிறது போல இருந்துச்சு. பட் ஆனா இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த பர்சனல் மெயின்ஸ் அப்படிங்கிறது இந்த குட்டி குட்டி மெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? பாக்குறதுக்கு இலை மாதிரியே இருக்கும், நிலக்கடலை மாதிரி இருக்குது, கல்லு மாதிரி எல்லாம் இருக்குது மைன்ஸ் அப்படிங்கிற போல பார்த்திருப்போம் இல்லையா? பல பதிவுகளை பார்த்திருப்போம். இப்போ அது போல மைன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தூரி விட்டு போயிடறாங்க இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி. இப்ப ரஷ்யா வந்து அது போல செய்யறாங்க. ரஷ்யா வந்து பாம் அப்படிங்கிற மைன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதை வந்து உக்ரைனோட ட்ரென்ச்சை சுத்தி வந்து போட்டு போயிடறாங்க ட்ரோன்களை பயன்படுத்தி. எங்கதான் போயிட்டு இருக்குன்னு தெரியல. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப மோசம். இந்த மைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அங்கேயே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேல செயலிழந்துரும்ன்றாங்க. இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா அமெரிக்க தரப்புந்தே முட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, எப்படின்னு தெரியல. பட் ஆனா இப்ப இது போல செய்யறதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த ட்ரென்ச்ல சுத்தியும் கண்ணி வெடி இருக்குமா இருக்காதான்னு தெரியறது இல்ல. இப்ப வீரர்கள், நான் கூட டெலிகிராம் சேனல்ல ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அங்க வீரர்கள் வந்து உக்ரைனோட வீரர்கள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது சும்மா ஓடிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் விழுந்துருவாரு. அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னொருத்தர் ஓடுவாரு. ஓடும்போது பாவம் இது போல கண்ணி வெடியில மாட்டி வெடிச்சிருவாரு. அது நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இது போல வந்து இழப்புகள் வந்து பெருமளவுல இருக்கு. அவங்க ஏதோ ஃப்ரண்ட் லைனுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நாங்க எங்கேயும் சும்மா இருக்கோம். இங்க எதுக்குங்க கொண்டு வந்து கண்ணி வெடி போடுறீங்க?
அப்படிங்கிற போல இருக்கும்ல. ஸோ இதுக்கான விழிப்புணர்வுக்காக பேம்ப்ளெட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற போல சொல்றாங்க. எது எப்படியோ இது போல அதிகமான கண்ணி வெடிகள் வந்து சுத்தி சுத்தி போறதுனால உக்ரைனோட வீரர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எய்டு வந்து வரமாட்டேங்குது. ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்க வேணுங்கிறவங்களுக்கு சப்ளைஸ் வரமாட்டேங்குது. இதனால அங்க உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கணும்னு நெனைச்சா கூட பின்வாங்கும்போது இழப்புகள் ஏற்பட்டுருது. இது மிக பெரும் சிக்கலா மாறிட்டு இருக்கு. இதுதான் ரஷ்யாவுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி தொழில்நுட்பத்த எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கவட்ட கவட்டையா யோசிச்சு, இந்த மூலையிலேருந்து பிரியுதுவாங்க இல்லையா? ஸோ அது போல யோசிச்சு பல வகையில பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல இதுவும் ஒரு வகை அப்படிங்கிற போல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில எப்படிலாம் இவங்க வேலை செய்றாங்க பாருங்களேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுவும் ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது திரும்பவும் ஒரு புது வெர்ஷன் அன்மேன்டு ட்ரோன வந்து பார்த்தீங்கன்னா, சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன் வியூ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இத பத்தின டீட்டெயில்ஸ் என்ன ஏதுங்க அது எதையுமே ஷேர் பண்ண மாட்றாங்க. சமீபத்தில ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா களத்தில பெருமளவுல யூஸ் பண்ணிக்கிறாங்களா? தேவையில்ல ரஷ்யாக்கு. ஏன்னா களங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே லேண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு கருங்கடல்ல ஏதாச்சும் ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் மேபி ஒடசா ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்றதுக்கு கூட இது போல விஷயங்கள் தேவைப்படும். அந்த டைம்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கூட வச்சிருக்கலாம். ஆனா கடல்ல ஒரு சண்டை பேட்டில் அப்படிங்கிறது போல இப்போதைக்கு இல்ல. உக்ரைன் கிட்ட பெருமளவுல நேவல் ஷிப்ஸ்லாம் இல்ல. இப்பதான் ஏதோ குடுத்துட்டு இருக்காங்க மேற்குலக தரப்புலருந்து. இந்த பேட்ரால் ஷிப்ஸ் அது இதுன்னு குடுத்துட்டு இருக்காங்க. மேபி அது போல ஏதோ ஒரு பேட்ராலுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ணும்போது, இது போல ட்ரோன்கள பயன்படுத்துவாங்களா? இருக்கலாம். ஆனா இது போல ட்ரோன்கள பெருமளவுல ரஷ்யாவும் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிக பெரும் சிக்கலா மாறிடும். ஏன்னா மெடிட்டரேனியன் சீல பெருமளவுல ரஷ்யா கால் ஊனி நிக்கணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிரியாவோட போர்ட்டும் அவங்க தான் வச்சுக்க போறாங்க. லிபியாலயும் பெருமளவுல போர்ட்ஸ்லாம் கட்டிட்டு பேஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது மெடிட்டரேனியன்லயும் இது போல ட்ரோன்லாம் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஏன்னா ரஷ்யா மேல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? ஸோ அது போல நடக்குது அப்படின்னா சிக்கலாயிரும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இது போல ட்ரோன் படகுகள், நேவல் ட்ரோன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஏன்னா இந்த ஏரியல் ட்ரோன்கள்ல கண்ணி வெடிகள போடுறாங்க இல்லையா? குண்டுகள போடுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம். அதே போல இந்த நேவல் ட்ரோன்கள் வச்சு என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல ட்ரோன்கள் எந்த அளவுக்கு அபரிவிதமா வளரப்போகுது, எந்த அளவுக்கு ஆபத்துகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தரலாம். அடுத்தது அப்படியே டிரான்சிஸ்டா கிட்ட வந்துட்டோம்னா, டிரான்சிஸ்டர்ல பவர் ஷார்டேஜ் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இது எப்போ மிக பெரும் பிரச்சனையா வெடிக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கோலுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கறனால ஒரு 50 நாள், 53 நாள் வந்திருக்கு. மேபி ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து ஏதோ ஒரு டிப்ளமேட்டிக்கல் மூவ்ஸ் உக்ரைன் வழியா அழுத்தம் குடுக்கறதுக்காக, நான் உனக்கு எலக்ட்ரிசிட்டி தரேன்ல, அங்க குடுங்க அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு மூவ்ஸ் பண்ணுவாங்களா? இதுக்காக ரஷ்யா இந்த துருக்கி வழியா போகக்கூடிய கேஸுக்கு கன்செஷன் குடுப்பாங்களா? அப்படிங்கிறது போலலாம் தெரியல. ஏன்னா ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிகோ அவர்கள் ரஷ்ய அதிபர பார்த்து பேசிட்டு வந்திருந்தார் இல்லையா? மேபி டிப்ளமேட்டிக்கலி ஏதாவது மூவ் நடக்குமா? இல்ல எப்படி ரஷ்யா நம்மளே அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போல முடிவெடுத்து இது போல ஒடசாக்குள்ள போவாங்களா? அப்படிங்கலாம் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பகுதி கொஞ்சம் சிக்கலுக்குரிய பகுதியா தான் இருக்கு. அடுத்தது அதே போல செர்பியாக்கு வந்துட்டோம் அப்படின்னா, செர்பியாவும் பெருமளவுல தயாராயிட்டு இருக்காங்க. சமீபத்தில ஒரு சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு டெலிவரி ஆச்சு. ஒர்க் பண்ணி பார்த்து சூப்பரா இருக்கு. ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. வேலை செய்யும்போது தான் தெரியும். அது எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறதுல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்காக அவங்கள மட்டம் தட்டி பேசுறது இல்ல. பார்ப்போம். ஏன்னா F-35 ஏகப்பட்ட ஸ்டெல்த், B-2 பாம்பர் அதுவும் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புல இருந்து இந்த பாம்பர் ரக விமானங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா இவங்க மேல தான் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகள்லாம் தூக்கிட்டு போனாங்க. இவங்க திரும்பி திரும்பி யுஎன்ல சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க என்னைக்கும் அந்த நாள மறக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல திரும்பி பண்ணிற போறாங்கப்பா. பார்த்து ஏன்னா கொசோவா, செர்பியா பிரச்சனை மிக பெரும் அளவுல பேசு பொருளா திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கு. புரொட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செர்பியால நடந்துகிட்டு இருக்கு. ஊகிக்கு அவர்களையும் பதவி விலக சொல்லி அது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. பிளாக் ராக்க்கு அகைன்ஸ்ட் ஆன்டி நேட்டோ புரொட்டஸ்ட் அது தனியா நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள கைகால பாக்காம இருந்தா அது வரைக்கும் சந்தோஷம் தான். நம்ம திரும்பி இந்த செய்திக்கே வந்துடலாம். செர்பியாவும் இப்போ தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இந்த அமெரிக்கா பாம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, B-21 ரைடர் சமீபத்தில டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இல்லையா? அதுல சீரியஸான மாடிஃபிகேஷன்க்குலாம் போயிட்டு இருக்காங்களாமா. பெருமளவுல புரொடக்ஷனுக்கு சீக்கிரமா போயிருவாங்க அப்படிங்கிறது போல தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த வகையான பாம்பர்லாம் வருதுன்னா, எங்கேயாவது கை பரபரன்னு இருக்கும். போய் டெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற யோசிப்பாங்க. அதுக்கு கரெக்ட்டான பகுதி செர்பியாவா இருக்குமா? ஏன்னா இந்த பகுதியில ஒரு பிரச்சனை ஆல்ரெடி பத்த வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரொம்ப நாளா. ரஷ்யாவ வழிக்கு கொண்டு வரணும்னா செர்பியாவ அடிச்சே ஆகணும். ஸோ செர்பியால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஊக்கிக் அவர்களுக்கோ இல்ல மக்கள் மேல ஏதோ ஒரு போர் யூரோப்பியன் யூனியன் ஏதோ நடக்குது. கொசோவா பிரச்சனை நடக்குதுன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல கைய மீறி போயிரும் நிலைமை. மேபி அதுக்காக கூட அமெரிக்கா ஏன்னா பல இடங்கள்லயும் அட் த டைம்ல ஃப்ராண்ட் ஓப்பன் ஆகும்போது செர்பியா மேலயும் தாக்குதல் பெருமளவு நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது இவங்க அதுக்கெல்லாம் பிரிப்பேர் ஆகணுன்றதுக்காக இது போல சீனா கிட்ட இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வாங்கி வச்சு பிரிப்பேர் ஆகுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல.
இல்ல கொசோவாவை மீட்டெடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இது போல தயாராயிட்டு இருக்காங்களான்னு தெரியல. பொறுத்து வந்து பார்த்துருவோம். அடுத்தது அப்படியே அமெரிக்கா கிட்ட போயிட்டோம்னா, இந்த ஏஐ அது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல வந்த செய்திகள்லாம் பார்த்தாச்சு. இப்போ புளோரிடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து ஜட்ஜுக்கு குடுக்குறாங்க. அந்த குற்றவாளி இருக்காரு இல்லையா? அவரோட பார்வையிலிருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஆக்சுவலா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ இப்ப அத வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து, அத கண்ணு முன்னாடி மாட்டிட்டு, ஸோ அந்த இடத்துல எந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அந்த கிரவுடுல இருக்கிற பெண்கள தாக்க ஆரம்பிச்சாரு. அவரு டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணாரா? இல்ல என்ன நடந்திருக்கு? நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அத உணரும்போது, குற்றவாளி எப்படி உணர்றாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜஸ் வந்து உணர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறது போலலாம் அதுல பார்க்க முடிஞ்சது ஆர்டிக்கிளு. ஸோ இது போல விஷயங்கள் அமெரிக்கால நடந்துகிட்டு இருக்கு. தொழில்நுட்பம் பெருமளவுல மக்களுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. நீங்கலாம் கண்டுபிடிக்கிறீங்க. அதெல்லாம் பெருமளவுல உங்களுக்கு ராணுவத்துக்கே வச்சுக்கிறீங்க. மக்களுக்கு குடுக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்களா இருக்கு. ஸோ பார்ப்போம். இது போல மக்களுக்கு எப்போ ரோபோஸ்லாம் கைக்கு வரப்போகுதுன்னு சொல்ட்டு, ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.